அனைவருக்கும் வணக்கம். காலையிலேயே ஏதோ சூப்பு போட்டுட்ருக்கேன் தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, உடலுக்கு ரொம்ப 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 ஆரோக்கியமான, சொல்லப்போனால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய, ஆண்களுக்கு கூட இருக்குது, இப்போலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இருக்கக்கூடிய முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலியெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியானதும் கூட. ஆனால் இங்கே எங்கேயுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. கொல்லிமலையில் இருந்து தான் இதை வாங்கி கொடுக்குறாங்க மாதிரி வருது. இதை அப்படியே நம்ம வெந்நீரில் போட்டும் குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்நீரில் போட்டு அப்படியும் குடிக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம கண்டினியூஸாக வீட்டில் எல்லாம் சாப்பிட விருப்பப்படுவாங்கங்கிறதுனால இதில் மல்லி இலை, அதுவும் அந்த வேரோட, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு, மிளகு சீரகம் போட்டு அப்படி நான் ரெடி பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, வெஜிடபிள் ஸ்டாக் ஊற்றி அந்த மாதிரி தான் நான் இந்த சூப் ரெடி பண்ணுறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ ஒரு 1 வீக்காக நாங்கள் இதை குடிச்சிட்ருக்கோம். என்ன ஊடகம் போடுறீங்க, பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. முடவாட்டுக்கால் சூப்புங்க. ஆட்டுக்கால்ன உடனே தெரியாதவங்க இது ஏதோ ஆட்டுக்கால் சூப்புன்னு நினச்சிடாதீங்க. இது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மலையினுடைய இடுக்குகளில் வரக்கூடிய கிழங்கு வகைங்க. இதில் அந்த அது தண்ணியிலையோ இல்லைன்னா அந்த மாதிரி வேர் பிடிச்சி மண்ணிலையோ இல்லாமல் அந்த இடுக்குகளில் வரனால அந்த பாறைகளினுடைய சத்துக்களை எல்லாம் முறிஞ்சி அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக பாறை மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளும் பாறை மாதிரி நல்ல ஒரு உடல்வாக பெறலாம். இது நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கூகுள் பண்ணி பாருங்கள், எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இதை நான் எப்படி ரெடி பண்ணினேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதை நாளைக்கு செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் டெய்லியுமே போட்டுட்டு தான் இருக்கோங்க. ஓகேங்களா? எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறுக.